கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 62 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 62 வசனம் 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்களை நாம் நம்பிக்கையோடு கூட எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். சுகம் எப்படியாகிலும் நமக்கு உண்டாகும், உயர்வு உண்டாகும், வெற்றி உண்டாகும். நம்முடைய அடிப்படை தேவைகள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கிறதோ அவைகள்லாம் நிச்சயமாக எனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு கூட தான் நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நீங்கள் ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அதனுடைய விளக்கம். காரணம் என்ன? நம்பிக்கை நிறைந்தது தான் வாழ்க்கை. நம்பிக்கை மட்டும் நாம் இழந்து விட்டால் இந்த உலகத்தில் ஒரு நொடி கூட வாழ முடியாது. இதை தான் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ வசதி வாய்ப்பு நிறைந்த மக்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சகல விதமான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை இழந்து விடும் பொழுது என்ன செய்கின்றார்கள்? இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு கசந்து போய் விடுகின்றது. உடனே தாங்களே இந்த உலக வாழ்க்கைக்கான ஒரு முடிவை தேடிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். எவ்வளவோ பேரை சரித்திரத்தில், சாதாரண மக்கள் அல்ல, கடன் மிகுதியாகிவிட்டது அல்லது நிறைய பிரச்சனைக்குள் நான் சிக்கிக்கொண்டேன், இதற்கு மேல் வாழ முடியாது என்ற மக்கள் மாத்திரம் முடிவை தேடிக்கொள்ளுகிற மக்களாக அல்ல, பணமெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்கிற மக்கள் கூட தாங்களே முடிவை தேடிக்கொள்ளுகிறார்கள். அதற்கு அடிப்படையாக திகழ்வது என்னவென்றால், எவ்வளவு சவால்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்று மிக மிக அவசியம். என்ன நம்பிக்கை? இவையெல்லாம் மாறும், ஒரு நாள் நான் நன்றாக இருப்பேன், எல்லா விதமான நன்மைகளும் எனக்கு உண்டாயிருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறதல்லவா, அந்த நம்பிக்கை மிக மிக அவசியம். அப்படி அந்த நம்பிக்கையை உடைய மக்கள், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி தருகிறது என்றால், நீங்கள் வெறும் நம்பிக்கை மாத்திரம் உள்ளத்தில் வைத்திருக்கிற மக்களாக அல்ல, மாறாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் கடவுளை தேட வேண்டும். கடவுளை தேடும் பொழுது நீங்கள் நம்பி இருக்கின்ற காரியத்தை கடவுள் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அதை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் நம்பிக்கையை கனப்படுத்தி ஆண்டவர் நான் நம்புகின்ற காரியங்களை, நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நமக்கு வாய்க்க செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படி அவர் வாய்க்க செய்கின்றவராக இருக்கிறபடியினால்தான் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் காத்து கொண்டிருத்தல், அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தல், அந்த ஆண்டவரை முழு மனதோடு கூட தேடுதல், அவரையே சார்ந்து கொள்ளுதல், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கைக்கான அந்த பலனை கொண்டு வருகின்ற ஒன்றாக. இங்கே கர்த்தருடைய தாசன் அழகாய் சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படியானால் அந்த வெறுமனே நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கையல்ல காரியங்களை நமக்கு கொண்டு வருவது, அந்த நம்பி இருக்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதபடிக்கு உதவி செய்வது என்பது கடவுளுடைய கிருபை. நம்பிக்கையோடு கூட தன்னை தேடி வந்த ஆண்டவரே
இதுதான் என் தேவையாக இருக்கிறது, இதுதான் என் நிலையாக இருக்கிறது, நீர் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமே, அதை கடவுள் என்ன செய்கின்றார்? கனப்படுத்தி நமக்கு அந்த காரியத்தில் கைகூடி வரும்படியாய் தம்முடைய ஒத்தாசையை கடவுள் அனுப்புகின்றார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதியிருக்கிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது, அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது, நீ நம்புகின்ற காரியத்தை கொடுப்பதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் நடக்குமா? அவைகளெல்லாம் வாய்க்குமா? அவைகளெல்லாம் உண்டாயிருக்குமா? நிச்சயமாய் உண்டாயிருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருத்தல். ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய முகத்தை தேடும் பொழுது அவர் மனதுருகின்ற கடவுளாய், இரக்கம் பாராட்டுகின்ற ஆண்டவராய், நம்முடைய நிலைமையை அறிகின்ற கடவுள் நமக்கு நிச்சயமாக இறங்கி உதவி செய்வார். அப்பொழுது நாம் நம்புகிறது அவராலே வரும் என்ற கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கையோடு கூட நாம் கடவுளை நோக்கி அமர்ந்திருப்போம். நிச்சயமாக அவர் காரியங்களை வாய்க்க செய்கின்ற கடவுள். எப்படி அவர் காரியங்களை வாய்க்க செய்வார்? சூழ்நிலைகளை கொண்டல்ல, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவையில் போல் அழைக்கின்ற கடவுள். ஒருவேளை நமக்கு அது உண்டாகும்படியான சாத்தியக்கூறுகள் இல்லாமற் கூட இருக்கலாம். ஆனால் அவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது கடவுள் நமக்காக யாவற்றையும் செய்கிற கடவுளாக, அவர் அதற்கான அற்புதங்களை செய்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்டாகச் செய்வார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. God bless you all. Thank you very much.